Hi friends, welcome to my magical hands. இன்னைக்கு நம்ம சேனலில் தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பால் கொழுக்கட்டைன்னு சொன்னாலே தேங்காய் பாலில் தான் செய்வாங்க. ஆனால் நம்ம இப்போல்லாம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக பசும்பாலை யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாம் இன்றைக்கி தேங்காய் பால் யூஸ் பண்ணி செய்கிற கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வறுத்த அரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு 1 கப், 3/4 கப் தேங்காய் பால். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதாவது 2வது பால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். 3/4 கப் வெல்லம், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் அரிசி மாவு. இந்த அரிசி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது திக்னஸ்க்காக கலக்கணும். அதில் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இது வறுத்த அரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அதே போல் வெந்நீர் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கனால நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 1 கப் தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுத்து நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாவோ இல்லைனா இந்த ஷேப்லேயே உருட்டி எடுத்துக்கோங்க. நான் பால்ஸ் மாதிரி கொஞ்சம் பண்ணுறேன், இந்த மாதிரி நீட்டாக கொஞ்சம் பண்ணுறேன். இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இப்போது அந்த கொழுக்கட்டைங்களை வேக வைக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த கொழுக்கட்டை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துருக்கனால நான் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொழுக்கட்டையை சேர்த்திங்கன்னா அரிசி மாவு ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். கொழுக்கட்டை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதே போல் மூடி போட்டு வேக வைக்காதீங்க, அது ஓப்பன்லேயே வேகட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, வெல்லத்தில் இருக்க தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதை கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. ஏன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கனால சம்டைம்ஸ் அடியில் போய் தங்கிரும், அது அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நான் நான்ஸ்டிக் பாத்திரம்னால உங்களுக்கு அந்தளவுக்கு ஒட்டாது. இதே மற்ற பாத்திரம்னா ஈஸியாக கீழே ஒட்டிடும். அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நடுவில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றுவோம் இல்லையா, அதனால். இல்லைனா நீங்கள் ஒன்று பண்ணலாம், பிகினராக இருந்தீங்கன்னா தண்ணி நிறைய சேர்த்து வேக விட்டுட்டு தண்ணி பாதியை வடிகட்டி எடுத்துருங்க வெல்லம் சேர்க்கும் போது. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையை எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு கொழுக்கட்டையும் அந்த தண்ணியும் தனித்தனியாக இல்லாமல் நல்லா பைண்ட் ஆகி ஒன்றா இருக்கும். ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான். சப்போஸ் தண்ணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த அரிசி மாவை கலந்து விடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் தேங்காய் பால் சேர்ப்போம், அந்த வெள்ளை தண்ணி சேர்ப்போம், எல்லாமே சேர்ப்போம் இல்லையா. ஸோ உங்களுக்கு ரொம்ப தண்ணியாயிரும். நான் எனக்கு கொஞ்சம் அந்த தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அரிசி மாவை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது வேகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக திக்காக மாறும். ரொம்ப தண்ணியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி திக்காக மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரைச்சி தான் வச்சுருக்கோம். வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதே போல் சேர்த்துக்கோங்க, மொத்தத்தையும் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. வெல்லம் சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம்.
ஏன்னா வெல்லம் இருக்கனால நம்ம தேங்காய் பால் அப்படியே ஆன்லேயே வச்சுட்டு சேர்த்திங்கன்னா சம்டைம்ஸ் தெரிஞ்சிரும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் கொதிக்க விடுங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 செகண்ட் கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் தேங்காய் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் அதே போல் நம்ம தேங்காய் பால் மட்டும் சேர்த்துருக்கனால வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சொன்னால் தெரியாது, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பை பாய்.